வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் லொகேஷன்ல தான். கரெக்டா அன்னையர் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு 3 3BHK வில்லா தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த வீடியோ ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு ஹோம்ஸ். இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் பில்டரோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ₹1 புரோக்கரேஜ் கொடுக்கின்ற அவசியம் இல்லை. இதான் நம்ம சேனல்ல உங்களுக்காக பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் மாடம்பாக்கம் அன்னையர் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் அமைஞ்சிருக்கு. இந்த லொகேஷன் நம்ம எது வழியா வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் டு வேலுச்சேரி போற ரோட்ல ராஜகீழ் பக்கம்ல நீங்க ரைட் எடுத்து வந்தீங்கன்னா செல்லம் ஹாஸ்பிட்டல் வரும். செல்லம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா அன்னையர் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல எக்ஸாக்டா ஒரு 200 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வில்லாக்கு நம்ம இன்னொரு வழியாகவும் வரலாம். தாம்பரம் டு வேலுச்சேரி ரோட்ல நீங்க கரெக்டா கேம்ப் ரோடு ஜங்ஷன்ல ரைட் கட் பண்ணீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டிலாம் தாண்டி வந்தீங்கன்னா அகரம் தென் வரும். அகரம் தென் பேலஸ்க்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் கட் ஆகும். அன்னையர் ஸ்கூல்ல இருந்து ஆப்போசிட் ஒரு எக்ஸாக்டா 200 மீட்டர்ஸ் தான் இந்த வில்லா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம வில்லாக்கு ஆப்போசிட்லயே கவர்மெண்ட் வந்து பார்க்கும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 3BHK வீட்டோட லேண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 1151 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டப் பாத்தீங்கன்னா 1739 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கார்னர் பிளாட்ல உங்களுக்கு 3BHK 3 டாய்லெட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடு மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க 2 வீடுமே சேல்ஸ்க்கு தாங்க வந்திருக்கு. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டு நியர்பைல ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அபார்ட்மெண்ட்ஸும் நிறைய இருக்கு. வர வழியில ஃபுல்லாவே உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லொகேஷன் தான். இன்னொரு விஷயம், நம்ம வீடு வாங்க போற இடத்துல வந்து ஸ்கூல்ஸ் இருக்கான், காலேஜ் இருக்கான்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. நம்ம சைட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு 200 மீட்டர்ஸ்ல அன்னையர் ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஃப்ரண்ட்லயே நீங்க ராஜகீழ் பக்கம் வந்து வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் வந்து இந்த சர்ச்ல, ஐ மீன் பெரும்பாக்கம், சிறுசேரி, சோழிங்கநல்லூர், நாவலூர் இந்த சர்ச்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இந்த சுற்று வட்டாரத்துல நிறைய பேர் ரெடி டு மூவ்ல வீடு தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடு கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டோட லொகேஷன், நியர்பை இருக்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹைலைட்டான லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கங்க. இங்க பாத்தீங்கன்னா 3 வில்லா வந்து நமக்கு சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 வில்லா பிளஸ் இங்க ஒரு வில்லா. ஏன் நம்ம இன்னைக்கு எடுக்க போற வீடு வந்து இந்த வில்லா தான் எடுக்க போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கார்னர் பிளாட்டா அமைஞ்சிருக்கு ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட் 24 ஃபீட் ரோட் கார்னர்ல அமைஞ்சிருக்கு. 2 பக்கம் நமக்கு கேட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒன்னு கார் பார்க்கிங் உண்டான கேட்டும் இருக்கு. அதுக்கப்புறமா உள்ள நம்ம என்ட்ரி கேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 வீடுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிரைஸ், டிஃப்ரெண்ட் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அதோட பிரைஸ் அண்ட் சைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க மேலும் டீடைல் தெரிஞ்சுக்க பில்டர்கிட்ட டீடைலா கேட்டு தெரிஞ்சுங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடு இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்ன்றதுனால உங்களுக்கு லே கட் ஆஃப் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல செவுத்துல டிசைன் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டெய்ல்ஸ்ல ஓல்டு ஏஜ் டிசைன் மாதிரி சூப்பரா நமக்கு டெய்ல்ஸ்ல லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்ல கேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டாவே இருக்கு எஸ்எஸ்ல. ஸோ இதுல இருந்து நம்ம உள்ள போலாம். கார் பார்க் உள்ள என்ட்ரி ஆனோடனே பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல செப்டிக் டேங்க், சம்ப் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் EB லைனும் நமக்கு லைன் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஸ் பர் நார்ம்ஸ் பிரகாரமா செட்பேக் உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே இவங்க கரெக்டா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன்லங்க, உங்களுக்கு வந்து இன்னொரு கேட் இருக்கு அப்படின்னு. இந்த லைனும் நம்ம கார் இந்த பக்கம் விட்டுட்டு இப்படியும் நம்ம உள்ள போகலாம். இல்ல நடந்து வரவங்க இந்த கேட் வழியாகவும் உள்ள வரலாம். இதுலயே நமக்கு SS கேட் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம அப்படியே உள்ள போகலாம் வாங்க. ஸோ மெயின்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட், கில் கேட் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸ்ல வந்து உங்களுக்கு இந்த வீடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே நமக்கு தீக்குட் டோரை தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி உள்ள வந்தாலே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான ஹால். ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஆல்மோஸ்ட் 1 2 3 4 லொகேஷன்ல UPVC விண்டோ, மஸ்கிட்டோ நெட்டோட சேஃப்டி கிரில்லோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை ஹாலை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும், நல்லா ஸ்பேஷியஸாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்ல இருந்து நம்ம அப்படியே கிச்சன் உள்ள போலாம் வாங்க. ஸோ கிச்சனும் நல்லா ஸ்பேஷியஸாவே கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா 2 லொகேஷன்ல UPVC விண்டோ சேஃப்டி கிரில்லோட. ஸோ மெட்டீரியல் எல்லாமே நமக்கு பேரியர் தான் போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் உண்டான ப்ரொவிஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேஃப்ட், செல்ஃப் இது எல்லாமே நீங்க இன்டீரியர்ல கவர் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு லுக்காவே இருக்கும். கிச்சன் மேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு L ஷேப்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜுக்கு உண்டான ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். இதுக்கு சுவிட்ச் போர்டு எல்லாமே பாத்தீங்கன்னா GM சுவிட்சஸ் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உள்ள போலாம் வாங்க. ஸோ கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் லெவல் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் லெவல் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உள்ள வந்தோடனே 2 பக்கம் UPVC விண்டோ ஓப்பன் டைப்ல நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் எல்லாமே ஓப்பன் டைப்ல கொடுத்துருக்காங்க. வித் சேஃப்டி கிரேட்டோட மஸ்கிட்டோ நெட்டோட தான் நமக்கு விண்டோவே போட்டு கொடுத்துருக்காங்க.
லேஃப்ட் செல்ஃப் இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ல கவர் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப இன்னொன்று பிடிச்சது என்ன அப்படின்னா வென்டிலேஷன். இவங்க கொடுத்துருக்க இந்த யூபிவிசி விண்டோஸ்க்கும் வென்டிலேஷனும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கு வீடு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு காமன் பாத் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் டோர் எல்லாமே உங்களுக்கு வந்து WPC டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள வர மெட்டீரியல் எல்லாமே பேரிவேர் தான் போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டா மேலே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஜன்னல் வந்து யூபிவிசி ஜன்னல் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஏரியா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னர்வேருக்கு உண்டான ப்ரொவிஷனும் இந்த இடத்துல வந்துடும். இந்த ஏரியாவை நீங்க வந்து இன்டீரியர்ல கவர் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு CMB அப்ரூவ்ல தான் உங்களுக்கு லேண்டும் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷனும் CMB அப்ரூவ் வாங்கி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு SS ஹேண்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம் வாங்க. ஸோ மேலே ஏறி வரும்போது ஸ்டெப்ஸு கிட்டே இந்த இடத்துல ஒரு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க சேஃப்டி கிரில்லோட வென்டிலேஷனுக்கு. ஸோ வென்டிலேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். மேலே ஏறி வந்தோடனே லிவிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ஏரியா தான். ஸோ லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா UPVC விண்டோ சேஃப்டி கிரில்லுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் நம்ம ஏதாவது கபோர்டும் போட்டுக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது கவர் பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒரு சிஸ்டம் ப்ரொவிஷன் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி வந்தோடனே செகண்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் UPVC விண்டோ மஸ்கிட்டோ நோட்டோட சேஃப்டி கிரில்லோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல லேஃப்ட் கபோர்டு இதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இன்டீரியர் நீங்கள் கவர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்குமே சேம் அதே சொல்கிறது தான். உங்களுக்கு பேரியர் மெட்டீரியல் போட்டு தரதான் சொல்லியிருக்காங்க. டைல்ஸ் வந்து ஒரு 8 ஃபீட்டுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. அதே மாதிரி UPVC விண்டோ கிரில் கேட்டோட நமக்கு அமைச்சிருக்காங்க. இதுலேருந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் போய் பார்ப்போம் வாங்க. ஸோ தேர்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி 2 பக்கம் UPVC விண்டோ சேஃப்டி கிரில்லோட மஸ்கிட்டோ நெட்டோட அமைஞ்சிருக்கு. லேஃப்ட் செல்ஃப் நமக்கு ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிளாஸ் செட் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மீதி 2த்துலேயும் வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மெட்டீரியல் சேம் அதே மெட்டீரியல் தான். உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் ப்ளஸ் UPVC விண்டோ வென்டிலேஷனுக்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து இந்த வீட்டுக்கு பால்கனி, இதை நம்ம பால்கனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் ஒரு 4 பெட்ரூமாக இதை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் நம்ம வால் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு பெட்ரூமாவே உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். இந்த பால்கனி லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் UPVC விண்டோ சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஊஞ்சலுக்கு உண்டான ப்ரொவிஷனும் இவங்களே ஆங்கர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபால் சீலிங் இல்லாமல் இந்த சீலிங்கோட சேர்த்து லைட்டிங் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SS ஹேண்டில் ப்ளஸ் கிளாஸுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு L ஷேப், ஐ மீன் கார்னர் பிளாட்ன்றதுனால பால்கனியோடைய செக்ஷன் வந்து L ஷேப்பில் ப்ரொவிஷன் இருக்குது. அந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு 4th பெட்ரூமாகவும் காமிச்சிக்கலாம். இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன்ல, ஆப்போசிட்லேயே அன்னையருள் ஸ்கூல்னு இந்த 2 அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்டரில் ஒரு க்ரீன் ப்ளூ இந்த கலரில் பில்டிங் இருக்குல்லங்க, அது வந்து அன்னையருள் ஸ்கூலு. ஸோ சேம் அதே கேட்டகிரியில் நம்ம பக்கத்தில் இருக்க வீடும் வந்து சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த 2 வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பேக் சைடில் இந்த பக்கம் வாங்கலாம், பேக் சைடில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேக் சைடில் ஃபுல்லாகவே இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் இந்த ஏரியாவில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் ஒருத்தர் ஓனாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும். ஸோ இண்டிபெண்டன்ட் ஹவுஸு நான் வாங்கணும், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க வீடு நான் வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும். இதுலேருந்து நம்ம அப்படியே மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஏர் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, வெளிச்சத்துக்காக இருந்தாலும் சரி, இந்த வீடு கண்டிப்பாக 100% சூட்டபுளாக இருக்கும். கரண்ட் பில் பெருசாக வராதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு வென்டிலேஷன் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் பொறுத்த வரைக்கும் மேலே வந்து RCCயில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் மேலே போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு இதிலே போட்டு கொடுத்துருக்காங்க. டேங்க் பொறுத்த வரைக்கும் RCCயில் தான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடை சுற்றியே ஃபுல்லாக உங்களுக்கு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான், அதுவும் இண்டிபெண்டன்ட் வில்லா தான் நிறைய உங்களுக்கு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ரெடி டு மூல தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு சூட்டபுளாக இருக்கும்.
ஸோ அதனால ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஓகே மக்களே, இந்த வீட்டை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,22,00,000 ரூபாய் ஆல் இன்க்ளூசிவ் உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கிற 2 வீட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட காஸ்ட் 1,10,00,000 ரூபாயும், இன்னொரு வீட்டோட காஸ்ட் 1,12,00,000 ரூபாயும் இவங்க உங்களுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பில்டர் நம்பருக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மாடம்பாக்கம் லொக்கேஷனில் அன்னையூர் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ரெடி டு மூல வீடு தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.